வணக்கம் மாணவர்களே. இன்றைய பாடத்திலே காணொளி மூலமான வகுப்பிலே அசேதன இரசாயனத்தில் மீட்டல் பகுதிகள் தொடர்பாக அவற்றின் வினாக்கள் தொடர்பாக இங்கு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அசேதன இரசாயனம் என்பது ஒவ்வொரு பரீட்சைகளிலும் கட்டாயமாக பரீட்சிக்கப்படுகின்ற ஒரு பாடமாகவும் மிக இலகுவாக விடையளிக்கக்கூடிய பாடமாகவும் கருதப்படுகின்றது. இந்த பாடத்தை நீங்கள் சரிவர கற்கின்ற போது இதற்கான வினாக்களை மிக இலகுவாக மேற்கொள்ளக்கூடியதாகவும் அந்த நேரத்தை மீதப்படுத்துகின்ற ஒரு வினாக்களாகவும் இந்த அசேதன இரசாயன வினாக்கள் காணப்படுகின்றது. எனவே இன்றைய பாடப்பரப்பிலே அசேதன இரசாயன வினாக்கள் சிலவற்றை இங்கு பார்க்க இருக்கின்றோம். பாடத்திற்கு செல்வோம். இப்பொழுது உங்களுக்கு திரையிலே ஒரு கேள்வி காட்டப்படுகின்றது. A, B, D என்பன ஆவர்த்தன அட்டவணையில் முறையே அடுத்தடுத்து காணப்படும் மூலகங்கள் ஆகும். ஏயின் உப்புக்கள் சுவாலை சோதனைக்கு மஞ்சள் சுவாலியை தருகின்றது, பொன் மஞ்சள் சுவாலியை தருகின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதாவது நாங்கள் எஸ்குழு மூலகங்களை பற்றி படிக்கின்றோம். எஸ்குழு மூலகங்கள் சுவாலை சோதனைக்கு சிறப்பான நிறத்தை காண்பிக்கக்கூடியவை. அதேபோல் செப்பு டி தொகுதி மூலகமும் சுவாலை சோதனைக்கு நிறத்தை காண்பிக்கக்கூடிய ஒன்று. ஆகவே இங்கு ABD என 3 மூலகங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த 3 மூலகங்கள் சுவாலை சோதனைக்கு விடையளிக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. ஆவர்த்தன அட்டவணையிலே தொடர்ச்சியாக வருகின்ற மூலகங்கள். ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த மூலகங்களை இனங்காண வேண்டும். இந்த சுவாலை சோதனை நிறங்கள் பற்றிய அறிவு எங்களிடம் தெளிவாக இருக்கின்ற போது இவ்வாறான கேள்விகளை நாங்கள் இலகுவாக அணுக முடியும். சுவாலை சோதனையிலே கூட்டம் 1 லித்தியத்திலிருந்து சீசியம் வரையான மூலகங்கள் சுவாலை சோதனையில் சிறப்பான நிறத்தை காண்பிக்கின்றன. அதேபோல் கூட்டம் 2 பெரிலியம், மெக்னீசியம் தவிர்ந்த கல்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம் போன்ற மூலகங்கள் சிறப்பான நிறத்தை காண்பிக்கின்றன. கூட்டம் 1 லித்தியத்துக்கு ரெட் எனப்படுகின்ற நிறத்தையும், சோடியம் பொன் மஞ்சள் சுவாலையையும் காண்பிக்கின்றது. பொட்டாசியம் ஊதா நிறத்தையும், சீசியம் நீல ஊதா நிறத்தையும், ருபீடியம் செவ்வூதா நிறத்தையும் காண்பிக்கின்றது. இவ்வாறாக கூட்டம் 1 மூலகங்களும் கூட்டம் 2 மூலகங்கள் என்கின்ற வரிசையிலே கல்சியம் செம்மஞ்சள் சிவப்பு, ஆரம்பத்திலே நாங்கள் செங்கட்டி சிவப்பு என பார்த்திருந்தோம், இப்பொழுது செம்மஞ்சள் சிவப்பாக குறிப்பிடப்படுகின்றது. ஸ்ட்ரோஞ்சியம் கிரீம்ஸ் அண்ட் ரெட், பேரியம் செம்மஞ்சள் பச்சை அல்லது ஆப்பிள் பச்சை என குறிப்பிட முடியும். இவ்வாறான நிறங்களை இந்த எஸ்குழு மூலகங்கள் காண்பிக்கின்றன. ஆகவே எங்களுக்கு பொன் மஞ்சள் சுவாலை என்று சொல்கின்ற போது எஸ்குழு மூலகத்திலே கூட்டம் 1 சோடியம் அதற்கான நிறம் செம்மஞ்சளாக அமையும், பொன் மஞ்சளாக அமையும். ஆகவே இப்பொழுது இந்த ABD என்ற மூலகங்களிலே A என்கின்ற மூலகத்தை நாங்கள் தெளிவாக இனங்காணக்கூடியதாக உள்ளது. ஆகவே A என்கின்ற மூலகம் சோடியம். ஆகவே அடுத்து வருகின்ற மூலகங்கள் ஆவர்த்தன அட்டவணையிலே தொடர்ச்சியாக வருகின்ற மூலகங்கள். ஆகவே எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது B மெக்னீசியம், D என்பது அலுமினியம் என்று. ஆகவே இப்பொழுது இந்த நாங்கள் 3 மூலகங்களையும் தெளிவாக இனங்காணக்கூடியதாக உள்ளது. இந்த சுவாலை சோதனை என்கின்ற போது இந்த சுவாலை சோதனை சம்பந்தமான சில விடயங்களை நாங்கள் இங்கு நோக்க முடியும். சுவாலை சோதனையின் போது அதாவது மூலகங்கள் இலத்திரன் நிலையமைப்பு, தரைநிலை, அரிட்டிய நிலை என இலத்திரன் நிலையமைப்பு காணப்படுகின்றது. பொதுவாக மூலகங்களின் இலத்திரன்கள் தரைநிலையிலே காணப்படுகின்றன. நாங்கள் இந்த மூலகங்களை சுவாலை சோதனைக்கு உட்படுத்துகின்ற போது அந்த இலத்திரன்கள் சக்தியை பெற்று அருட்டப்பட்டு உயர் சக்தி படிக்கு செல்கின்றன. அப்படி செல்கின்ற இலத்திரன்கள் மீளவும் தாழ் சக்தி படிக்கு திரும்புகையிலே அந்த கட்புல வீச்சினுள் நிற ஒளிகளாக காணப்படுகின்றன. அவற்றை நாங்கள் சுவாலை சோதனையிலே நிறங்களாக அவதானிக்கின்றோம். இந்த சுவாலை சோதனையிலே பிளாட்டினம் கம்பி அல்லது கேரிய கோலை நாங்கள் இந்த சுவாலை சோதனைக்காக பயன்படுத்துவோம். பொதுவாக இந்த குளோரைடு உப்புக்கள் சுவாலை சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றன. குளோரைடு உப்புக்கள் அல்லாத பட்சத்திலே செறிந்த HCl பயன்படுத்தி அந்த உப்புக்களை நாங்கள் குளோரைடாக மாற்றி சுவாலை சோதனைக்கு உட்படுத்துகின்றோம். ஆகவே இந்த வினாவின் அடிப்படையிலே ABD என 3 மூலகங்களிலே A சோடியம், B மெக்னீசியம், D அலுமினியமாக அமையும். இப்பொழுது நீங்கள் திரையிலே அந்த மூலகங்களை அவதானிக்க கூடியதாக உள்ளது. சுவாலை சோதனைக்கு சோடியம்
பொன்மஞ்சள் சுவாலையை கொடுக்கும். இந்த சுவாலை சோதனையின் போது நாங்கள் பொட்டாசியத்திற்கான சுவாலை சோதனையிலே இரட்டை கோபால்ட் கண்ணாடியை பயன்படுத்துகின்றோம். பொட்டாசியம் உப்புக்கள் மாசுக்களுடன் காணப்படுவதால் ஏனைய நிறங்கள் அந்த இடையூறை ஏற்படுத்துவதை தவிர்ப்பதற்காக நாங்கள் இரட்டை கோபால்ட் கண்ணாடியை பயன்படுத்துகின்றோம். இரண்டாவது வினாவிற்கு செல்வோம். A, B, D என்பவற்றின் முதலாம் அயனாக்க சக்திகளை ஒப்பிடுக என கேட்கப்படுகின்றது. அயனாக்க சக்திகள் என்கின்ற போது நாங்கள் இலத்திரன் நிலையமைப்பின் அடிப்படையிலே மூலகங்களினுடைய அயனாக்க சக்திகளை எதிர்வு கூறுகின்றோம். இரண்டாம் மூன்றாம் ஆவர்த்தன மூலகங்கள் சிறப்பான வளைநெளி மாறலை அயனாக்க சக்தியை காண்பிக்கின்றன. அந்த வகையிலே சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் போன்ற மூலகங்கள் இந்த மூன்றாம் ஆவர்த்தனத்திலே சிறப்பான வளைநெளி மாறலுக்கு உட்பட்டவையாக காணப்படுகின்றன. அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கு இந்த சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் போன்ற மூலகங்களின் இலத்திரன் நிலையமைப்பை எழுதுகின்ற போது சோடியம் இவ்வாறு இம்மூலகங்களுடைய இலத்திரன் நிலையமைப்புகள் அமைகின்றது. சோடியம் 3s1, மெக்னீசியம் 3s2, அலுமினியம் 3s2 3p1 ஆக அமைகின்றது. இந்த s1 அரை நிரம்பல் நிலையாகவும், சோடியம், மெக்னீசியம் 3s2 முழு நிரம்பல் உபசக்தி மட்ட முழு நிரம்பல் நிலையாகவும், அலுமினியம் 3s2 3p1 எனப்படும் பகுதியான நிரம்பல் நிலையிலும் காணப்படுகின்றது. ஆகவே முழு நிரம்பல் பகுதியான அரை நிரம்பல் நிலையிலே காணப்படுகின்ற S1லும் பார்க்க, உபசக்தி மட்ட முழு நிரம்பல் நிலையிலே காணப்படுகின்ற மெக்னீசியத்தினுடைய அயனாக்க சக்தி உயர்வாக காணப்படும். அதேவேளை அலுமினியத்தினுடைய Pயினுடைய உபசக்தி மட்ட பகுதியான நிரம்பல் காரணமாக அது ஓர் இலத்திரனை இழந்து இலகுவாக S2 எனும் உறுதியான இலத்திரன் நிலையமைப்பை அடைகின்றது. எனவே மெக்னீசியத்திலும் பார்க்க அலுமினியத்தின் அயனாக்க சக்தி குறைவாக காணப்படுகின்றது. நாங்கள் இந்த அயனாக்க சக்தி வரைவு மாறலை நீங்கள் அவதானிக்கின்ற போது இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்களின் அயனாக்க சக்தி மாறல் இவ்வாறான ஒரு வளைநெளி மாறலாக இருக்கும். ஆகவே இங்கு A என்கின்ற மூலகம் சோடியமாகவும் D எனும் மூலகம் அலுமினியமாகவும் அமையும். எனவே எங்களுக்கு கேட்கப்படுகின்ற கேள்வி அயனாக்க சக்திகளை ஒப்பிடச் சொல்லி கேட்கின்றார்கள். ஆகவே இதற்கான விடையை நாங்கள் இவ்வாறு குறிப்பிட முடியும். Aயிலும் பார்க்க Dக்கு உயர்வாகவும், Dயிலும் பார்க்க உயர்வாக Bக்கு உயர்வாகவும் காணப்படுகின்றது. ஆகவே இலத்திரன் நிலையமைப்பின் அடிப்படையிலே நாங்கள் இந்த அயனாக்க சக்திகளை இலகுவாக ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் இப்பொழுது அயனாக்க சக்தி தொடர்பான விடையை இப்பொழுது அவதானிக்க முடியும். சோடியத்திலும் பார்க்க அலுமினியத்துக்கு உயர்வாகவும், அலுமினியத்திலும் பார்க்க மெக்னீசியத்துக்கு உயர்வாகவும் காணப்படுகின்றது. அடுத்த கேள்வி, A, B, D என்பவற்றின் உருகு நிலையை ஒப்பிட சொல்லி கேட்கப்படுகின்றது. உருகு நிலை என்கின்ற போது A, B, D மூன்று மூலகங்களும் உலோகங்களாக காணப்படுகின்றன. ஆவர்த்தன அட்டவணையில் இடமிருந்து வலமாக செல்லுகையில் உலோக வலிமை அதிகரித்து செல்லும். ஆகவே இந்த மூலகங்களின் ஈற்றோட்டிலே இருக்க போகின்ற இலத்திரன்கள் அந்த உலோக பிணைப்பிலே பங்கு பெற்றுகின்ற போது இலத்திரன் எண்ணிக்கை முதலாங்கூட்டத்துக்கு ஒரு இலத்திரனாகவும், சோடியத்திற்கு மெக்னீசியத்துக்கு 2 இலத்திரன்களாகவும், அலுமினியத்திற்கு 3 இலத்திரன்களாகவும் அதிகரித்து செல்கின்றது. அதே நேரம் ஆவர்த்தனத்தில் இடமிருந்து வலமாக அணு ஆரை அயன் ஆரைகள், அந்த அணுக்களுடைய அயன் ஆரைகள் குறைந்து செல்வதனால் ஆரை குறைகின்றது, இலத்திரன் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. ஆகவே இலத்திரன் அடர்த்தி அதிகரித்து செல்வதால் உலோக பிணைப்பு வலிமை அதிகரித்து செல்லும். ஆகவே உலோக பிணைப்பு வலிமை அதிகரித்து செல்கின்ற போது உருகு நிலை அதிகரித்து செல்கின்றது. ஆகவே எங்களுக்கு சோடியத்திலும் பார்க்க, சோடியத்திலே இருக்கின்ற இலத்திரன்கள் 3s1 இலத்திரன்கள், மெக்னீசியத்திலே 3s2 இலத்திரன்கள், அலுமினியத்திலே 3 உலோகங்களாக காணப்படுகின்றது. ஆகவே இங்க உலோக பிணைப்பு வலிமை இந்த ஒழுங்கிலே அதிகரித்து செல்கின்றது. ஆகவே உலோக பிணைப்பு வலிமை இவ்வாறு அதிகரித்து செல்கின்ற காரணத்தினால் உருகு நிலை சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் என அதிகரித்து செல்லும். ஆகவே இதற்கான விடை இவ்வாறு அமையும். சோடியத்திலும் பார்க்க மெக்னீசியம், மெக்னீசியத்திலும் பார்க்க அலுமினியமாக அமையும். அடுத்து நாங்கள்
அடுத்த வினாவிற்கு செல்வோம். A,B,D என்பன அறை வெப்பநிலையில் உள்ள நீருடன் புரியும் தாக்கங்களுக்கான தாக்க சமன்பாடுகளை தர சொல்லி கேட்கப்படுகின்றது. இந்த நாங்கள் எஸ்குழு மூலகங்கள் தொடர்பாக கேட்கின்ற போது நீருடன் சிறப்பான தாக்கங்களை காண்பிக்கின்றன. கூட்டம் 1 மூலகங்கள் யாவுமே நீருடன் மிக வேகமாக தாக்கமடையக்கூடியவை, உக்கிரமான தாக்கத்தை காண்பிக்கக்கூடியவை. கூட்டம் 1 லித்தியம் தொடங்கி பொட்டாசியம் ருபீடியம் என்னும் ஒழுங்கிலே தாக்க வேகம் அதிகரித்து செல்கின்றது. அதேபோல் கூட்டம் 2 பெரிலியம் மெக்னீசியம் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் குளிர் நீருடன் தாக்கமடைகின்றன. கூட்டம் 1 மூலகங்கள் நீருடன் தாக்கமடைந்து கேரக்கரைசலை கொடுப்பதுடன் ஐதரசன் வாயுவையும் வெளியேற்றுகின்றன. அப்ப A என்பது கூட்டம் 1 மூலகம். சோடியம் நீருடன் மிக வேகமாக தாக்கமடையும். நீருடன் வேகமாக தாக்கமடைந்து சோடியம் ஐதரோக்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் கொடுக்கும். கூட்டம் 2 என்கின்ற போது பெரிலியம் மெக்னீசியம் அறை வெப்பநிலை, அதாவது அறை வெப்பநிலை என்கின்ற போது அறை வெப்பநிலை குளிர் நீராக கருத முடியும். ஆகவே இங்கு பெரிலியம் மெக்னீசியத்துக்கான தாக்கம் காணப்படாது. ஆகவே இங்கு மெக்னீசியம் B தாக்கத்தில் ஈடுபடாது. ஆனால் மெக்னீசியம் சூடான நீருடன் மெக்னீசியம் ஐதரோக்சைடை தோற்றுவிக்கக்கூடியது. கொதி நீராவியுடன் மெக்னீசியம் ஆக்சைடை தோற்றுவிக்கக்கூடியது. அடுத்து அலுமினியம் என்கின்ற போது அலுமினியமும் கொதி நீருடன் தாக்கத்தை காண்பிக்காது. ஆகவே எங்களுக்கு சோடியம் அறை வெப்பநிலையில் தாக்கத்திற்குட்பட்டு சோடியம் ஐதரோக்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் உருவாக்குகின்றது. நீங்கள் இங்கே தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மெக்னீசியம் குளிர் நீருடன் அல்லது அறை வெப்பநிலையில் நீருடன் தாக்கத்தை காண்பிக்காது. கொதி நீருடனும் நீராவியுடனும் மெக்னீசியம் தாக்கமடையக்கூடியது. அலுமினியம் நீருடன் தாக்கமடையாது. அலுமினிய மேற்பரப்பில் காணப்படுகின்ற வலிமையான ஆக்சைடு படலம் தொடர்ச்சியான தாக்கங்களுக்கு இடையூறாக காணப்படும். ஆகவே அங்கு தாக்கம் நிகழ்வதில்லை. ஆகவே இப்பொழுது நீங்கள் தாக்கங்களை அவதானிக்க கூடியதாக உள்ளது. நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம். பொருத்தமான நிபந்தனைகளை பயன்படுத்தும் போது A,B,D உடன் வலியுடன் புரியும் தாக்கங்கள் யாவை என்று கேட்கப்படுது. அப்ப எஸ் குழு மூலகங்கள் கூட்டம் 1, 2 மூலகங்கள் வலியுடன் தாக்கமடையக்கூடியவை. ஆகவே சோடியம் என்பது வலியில் உள்ள ஆக்சிஜனுடன் தாக்கமடையக்கூடியது, நீருடன் தாக்கமடையக்கூடியது, நீராவியுடன் தாக்கமடையக்கூடியது. ஆகவே சோடியம் வலியில் உள்ள ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து சோடியம் ஆக்சைடை தோற்றுவிக்கும். கூட்டம் 1 மூலகங்கள் யாவும் வலியுடன் தாக்கமடைந்து ஆக்சைட்டுகளை தோற்றுவிக்கும். அதேபோல் கூட்டம் 1 மூலகங்களிலே சோடியத்திலிருந்து அதற்கு கீழே இருக்க போகின்ற மூலகங்கள் யாவும் மிகையான வலியுடன் தாக்கமடைந்து பெராக்சைட்டுகளையும், பொட்டாசியத்துக்கு கீழே இருக்க போகின்ற ருபீடியம் போன்ற மூலகங்கள் மிகை வலியுடன் தாக்கமடைந்து சூப்பர் ஆக்சைட்டுகளையும் தோற்றுவிக்கும். அதேபோல் கூட்டம் 2 என்கின்ற போது வலியிலே வெப்பமேற்றுகின்ற போது வலியுடன் தாக்கமடைந்து ஆக்சைட்டுகளை கொடுக்கும். மெக்னீசியம் ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து மெக்னீசியம் ஆக்சைட்டை கொடுக்கும். அதேபோல் அலுமினிய மூலகம் ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து அலுமினியம் ஆக்சைடை தோற்றுவிக்கின்றது. எனவே நீங்கள் இப்பொழுது இந்த தாக்கங்களை இங்கு அவதானிக்க கூடியதாக உள்ளது. முதலாவதாக சோடியம் வலியில் உள்ள ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து சோடியம் ஆக்சைடை தோற்றுவிக்கின்றது. இங்கு சோடியத்தினுடைய ஆக்சியேற்ற எண் 0 இருந்து +1 மாற்றமடைகின்றது. ஆக்சிஜனுடைய ஆக்சியேற்ற எண் 0 -2 மாற்றமடைகின்றது. பொதுவாக ஆக்சிஜன் சிறந்த ஆக்சியேற்றி. ஆகவே இங்கு சோடியத்துக்கு ஆக்சியேற்றமும் ஆக்சிஜனுக்கு தாழ்த்தலும் இடம்பெறுகின்றது. அதேபோல் இரண்டாவது தாக்கத்தை நீங்கள் அவதானிக்க முடியும். இந்த இரண்டாவது தாக்கத்திலே சோடியம் ஆக்சைடு சோடியம் வலியில் உள்ள மிகை ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து Na2O2 எனப்படும் பெராக்சைடை தோற்றுவிக்கின்றது. இந்த பெராக்சைடிலே ஆக்சிஜனுடைய ஆக்சியேற்ற எண் -1 ஆகும். அதேபோல் சோடியம் பெராக்சைடை மாத்திரம் தோற்றுவிக்கின்றது. ஆனால் பொட்டாசியம் சூப்பர் ஆக்சைடையும் ருபீடியமும் சூப்பர் ஆக்சைடையும் தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு இங்கு கேள்வி சோடியம். ஆகவே சோடியம் பெராக்சைடை வரை உருவாக்கக்கூடியது. இரண்டாவதாக பார்க்கின்றோம் மெக்னீசியம் வலியில் உள்ள ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து மெக்னீசியம் ஆக்சைடை தோற்றுவிக்கின்றது. எங்கு ஆக்சிஜனுக்கான ஆக்சியேற்ற எண் 0 -2 ஆகவும்
மெக்னீசியத்துக்கான ஒட்சிய டர்ன் 0 +2 ஆகவும் அமைகின்றது. அதேவேளை வளி என்கின்ற போது வளியில் உள்ள நைதரசனும் இந்த மூலகங்களுடன் தாக்கமடையும். ஆகவே கூட்டம் ஒன்றிலே லித்தியம் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் வளியில் உள்ள நைதரசனுடன் தாக்கமடையாது. ஆகவே எங்களுக்கு கேட்கப்பட்டது சோடியம். ஆகவே சோடியத்துக்கு நைதரசனுடன் தாக்கம் இல்லை. ஆனால் கூட்டம் 2 என்கின்ற போது கூட்டம் 2லே மெக்னீசியம் வளியில் உள்ள நைதரசனுடன் தாக்கமடைந்து மெக்னீசியம் நைட்ரைட்டை தோற்றுவிக்கும். இங்கு மெக்னீசியம் நைட்ரைட்டிலே மெக்னீசியத்தினுடைய ஒக்சிய டர்ன் 0 +2 ஆகவும் நைதரசனுடைய ஒக்சிய டர்ன் 0 -3 ஆகவும் மாற்றம் அடைகின்றது. ஆகவே இந்த வளியுடன் நிகழ்த்துகின்ற தாக்கம் என்கின்ற போது மெக்னீசியம் ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து ஆக்சைட்டையும் நைதரசனுடன் தாக்கமடைந்து நைட்ரைட் மெக்னீசியம் நைட்ரைட்டையும் தோற்றுவிக்கும். இதிலே நைதரசனின் ஒக்சிய டர்ன் -3 ஆகும். அடுத்து நாங்கள் அலுமினியம் என்கின்ற போது இந்த அலுமினியம் பி தொகுதி மூலகத்திற்கு காணப்பட்டாலும் இந்த எஸ் தொகுதி மூலகங்கள் காண்பிக்கின்ற மாதிரியான தாக்கங்களை இந்த அலுமினியமும் காண்பிக்கின்றது. கூட்டம் ஒன்றிலே லித்தியம் ஆக்சிஜனுடன் தாக்கமடையும் நைதரசனுடன் தாக்கமடையும். கூட்டம் 2லே மெக்னீசியம் ஆக்சிஜனுடன் தாக்கமடையும் நைதரசனுடன் தாக்கமடையும். கூட்டம் 13லே இந்த அலுமினியம் ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து ஆக்சைட்டை தோற்றுவிக்கின்றது. இங்கும் அலுமினியம் 0 +3 ஆக ஒட்சியேற்றப்படுகின்றது. ஆக்சிஜன் 0 -2 ஆக மாற்றப்படுகின்றது. அதேபோல் அலுமினியம் நைதரசனுடன் தாக்கமடைந்து அலுமினியம் நைட்ரைட்டை தோற்றுவிக்கின்றது. N3-, அதாவது 0 உள்ள நைதரசனின் ஒட்சிய டர்ன் -3 ஆக மாற்றம் அடைகின்றது. ஆகவே சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் என்கின்ற போது சோடியம் ஆக்சைட்டையும் பெராக்சைட்டையும் தோற்றுவிக்கும் வளியுடன் தாக்கமடைந்து மெக்னீசியம் வளியில் உள்ள ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து ஆக்சைட்டையும் மெக்னீசியம் நைட்ரைட்டையும் தோற்றுவிக்கின்றது. அலுமினியம் வளியில் உள்ள ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து ஆக்சைட்டையும் நைதரசனுடன் தாக்கமடைந்து நைட்ரைட்டையும் தோற்றுவிக்கின்றது. இங்கு நீங்கள் ஒப்பிட வேண்டிய விடயம் கூட்டம் 1 மூலகங்களும் கூட்டம் 2 மூலகங்களும் கூட்டம் 3 மூலகங்களில் சில ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. அந்த வகையிலே லித்தியம் மெக்னீசியம் அலுமினியம் ஒத்த வகையான தாக்கத்தை காண்பிக்கின்றது. அடுத்த வினாவிற்கு செல்வோம். A, B, D என்பன ஐதான H2SO4 உடன் புரியும் தாக்கங்கள் யாவை? பொதுவாக இந்த 3 மூலகங்களும் கூட்டம் 1 கூட்டம் 2 கூட்டம் 13 இந்த மூலகங்கள் மின்னிரசாயன தொடரிலே ஐதரசனுக்கு மேலே காணப்படுகின்ற மூலகங்கள். அதாவது அமிலங்களுடன் தாக்கமடைந்து ஐதரசன் வாயுவை வெளியேற்றும். தாக்கவேறு கூடிய மூலகங்கள் கூட்டம் 1, 2 மூலகங்கள் சாதாரணமாக நீருடன் மிக வேகமாக தாக்கமடையக்கூடியவை. ஆகவே இங்கு அமிலத்தை பயன்படுத்துகின்ற போது நிச்சயமாக இவை வேகமான தாக்கத்தை மேற்கொள்ளும். அந்த வகையில் சோடியத்தினுடனான தாக்கம் மிக உக்கிரமான தாக்கமாக இருக்கும். ஆகவே சோடியம் அமிலத்துடன் தாக்கமடைந்து அங்கே ஐதரசன் வாயுவை தோற்றுவிக்கும். மெக்னீசியம் என்கின்ற போது மெக்னீசியம் H2SO4 உடன் தாக்கமடைந்து மெக்னீசியம் சல்பேட்டாகவும் H2 வாயுவாகவும் மாற்றமடையும். இதிலே நாங்கள் செறிந்த H2SO4 பயன்படுத்துகின்ற போது அந்த கந்தகத்துக்கு தாழ்த்தல் நடைபெற்று SO2 வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே இங்கு தரப்பட்டது ஐதான H2SO4 என்கின்றபடியால் இங்கு மெக்னீசியம் சல்பேட்டும் H2வும் வரும். அதேபோல் அலுமினியத்துடன் மின்னிரசாயன தொடரிலே ஐதரசனுக்கு மேலே இருக்க போகின்ற மூலகம் அலுமினியம் கூட்டம் 13 சேர்ந்தது. ஆகவே இங்கு ஐதரசன் வாயு பெறப்படுகின்றது. ஆகவே இந்த தாக்கங்களை நாங்கள் இங்கு அவதானிக்கின்ற போது முதலாவது தாக்கத்தை நீங்கள் அவதானிக்க முடியும். சோடியம் H2SO4 உடன் தாக்கமடைந்து சோடியம் சல்பேட்டாகவும் H2 ஆகவும் மாற்றமடைகின்றது. மெக்னீசியம் H2SO4 உடன் தாக்கமடைந்து மெக்னீசியம் சல்பேட்டையும் H2 வாயுவையும் கொடுக்கின்றது. அலுமினியம் H2SO4 உடன் தாக்கமடைந்து அலுமினியம் சல்பேட்டையும் ஐதரசன் வாயுவை கொடுக்கின்றது. அடுத்த வினா, A, B, D என்பன ஐதான சோடியம் ஐதராக்சைடுடன் புரியும் தாக்கங்கள் யாவை என்று கேட்கப்படுகின்றது. அதாவது நாங்கள் கூட்டம் 1, 2 மூலகங்கள் கேர மூலகங்கள் கேரமன் உலோகங்கள் கேரமன் உலோகங்கள் என்று படிக்கின்றோம். கேர இயல்புடையவை. அவை உருவாக்குகின்ற சேர்வைகளும் கேர இயல்புடையவை. ஆகவே பொதுவாக கூட்டம் 1 கூட்டம் 2 மூலகங்கள்
இந்த காரங்களுடன் தாக்கத்தை மேற்கொள்வது இல்லை. கூட்டம் 13 என்கின்ற வகையில் டி என்கின்ற மூலகம் அலுமினியம். அலுமினியம் ஓர் ஈரியல்புடைய மூலகம். ஆகவே அலுமினியம் காரங்களுடன் தாக்கமடைந்து ஐதரசன் வாயுவை வெளிவிடும். இதற்கு முன்னர் பார்த்திருந்தோம் H2SO4 அலுமினியம் தாக்கத்தில் ஈடுபட்டு ஐதரசன் வாயுவை வெளியேற்றுகின்றது. காரங்களுடனும் அலுமினியம் தாக்கமடைந்து ஐதரசன் வாயுவை வெளியேற்றும். அதற்கு காரணம் அலுமினியம் ஓர் ஈரியல்புடைய உலோகம். இப்பொழுது நாங்கள் தாக்கத்தை பார்க்க முடியும். ஆகவே மாணவர்களே, இப்பொழுது இந்த திரையை அவதானிப்போம். இங்கு சோடியத்துடன் NaOHக்கு தாக்கம் இல்லை. அதேபோல் மெக்னீசியமும் தாக்கம் அடையாது. இந்த எஸ் குழு மூலகங்கள் NaOHுடன் தாக்கத்தை காண்பிக்காவிடினும் பெரிலியம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் தாக்கத்தை காண்பிக்க கூடியது. ஆகவே நாங்கள் எஸ் குழு மூலகங்கள் சோடியத்துடன் தாக்கம் அடையாது என்று கூற முடியாது. பெரிலியத்துடன் தாக்கத்தை காண்பிக்க கூடியவை. அடுத்ததாக நாங்கள் இங்கு அலுமினியத்தை பார்க்கின்ற போது அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் தாக்கம் அடைந்து சோடியம் அலுமினேட் NaAlO2 எனப்படும் கரைசலையும் ஐதரசன் வாயுவையும் வெளியேற்றுகின்றது. இங்கு நாங்கள் அலுமினியத்துடனான தாக்கத்தை கவனிக்கின்ற போது இங்கு நாங்கள் நீர் சேர்த்து இந்த தாக்கத்தை சமப்படுத்தல் வேண்டும். ஆகவே கூட்டம் 1 சோடியம் NaOHுடன் தாக்கம் அடையாது. கூட்டம் 2 என்கின்ற போது மெக்னீசியம் தாக்கத்தில் ஈடுபடாது. அலுமினியம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் தாக்கமடைந்து ஐதரசன் வாயுவை வெளியேற்றுகின்றது. அடுத்து மாணவர்களே, A,B,D ஆகியவற்றின் கார்பனேட்டுகளின் வெப்பப்பிரிகைக்கான தாக்கங்கள் யாவை என கேட்கப்படுகின்றது. கார்பனேட் என்கின்ற போது நாங்கள் பொதுவாக எஸ் குழு மூலக கார்பனேட்டுகள் என பார்க்கின்றோம். எஸ் குழு மூலக கார்பனேட்டுகள் என்கின்ற போது கூட்டம் 1 கார்பனேட்டுகள் வெப்பப்பிரிகைக்கு உட்படாது. கூட்டம் 1 என்கின்ற போது அங்கு லித்தியம் கார்பனேட் வெப்பப்பிரிகைக்கு உட்படுகின்றது. லித்தியம் கார்பனேட் கூட்டம் 2 மூலகங்கள் போல் வெப்பப்பிரிகைக்கு உட்பட்டு லித்தியம் ஆக்சைடாகவும் CO2 வாயுவாகவும் மாற்றம் அடைகின்றது. கூட்டம் 2 கார்பனேட்டுகள் அவற்றின் ஆக்சைடுகளாகவும் ஆக்சிஜன் வாயுவாகவும் பிரிகை அடையும். அதேபோல் இந்த கூட்டம் 13 சேர்ந்த அலுமினியமும் கூட்டம் 2 ஆக்சைடு கார்பனேட்டுகள் எவ்வாறு வெப்பப்பிரிகைக்கு உட்படுகின்றனவோ அதே மாதிரியாக வெப்பப்பிரிகைக்கு உட்படுகின்றது. ஆகவே முதலாங்கூட்ட கார்பனேட் ஆகிய சோடியம் கார்பனேட் வெப்பப்பிரிகைக்கு உட்படுவதில்லை, வெப்ப உறுதியானவை. கூட்டம் 2 என்கின்ற போது கூட்டம் 2 கார்பனேட்டுகள் வெப்பப்பிரிகைக்கு உட்படும். கூட்டத்தின் வழியே அவற்றின் வெப்ப உறுதித்தன்மை அதிகரித்து செல்லும். அந்த வகையிலே மெக்னீசியம் கார்பனேட் மெக்னீசியம் ஆக்சைடாகவும் CO2 வாயுவாகவும் பிரிகை அடையும். அலுமினியம் என்கின்ற போது அலுமினியம் கார்பனேட் அலுமினியம் ஆக்சைடாகவும் CO2 வாயுவாகவும் பிரிகை அடையும். இப்போது நீங்கள் அந்த தாக்கங்களை பார்க்கக்கூடியதாக உள்ளது. சோடியம் கார்பனேட் வெப்பப்பிரிகைக்கு உட்படாது. மெக்னீசியம் கார்பனேட் மெக்னீசியம் ஆக்சைடாகவும் CO2 ஆகவும் பிரிகை அடைகின்றது. அலுமினியம் கார்பனேட் அலுமினியம் ஆக்சைடாகவும் CO2 ஆகவும் பிரிகை அடைகின்றது. எனவே நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம். A,B,D ஆகியவற்றின் இரு கார்பனேட்டுகளின் மிகையான வெப்பப்பிரிகைக்கான தாக்கங்கள் யாவை என கேட்கப்பட்டிருக்கின்றது. கார்பனேட்டுகளை பற்றி பார்த்திருந்தோம். இரு கார்பனேட்டுகள் என்கின்ற போது கூட்டம் 1 இரு கார்பனேட்டுகள் திண்ம நிலையில் காணப்படுகின்ற கார்பனேட்டுகள். கூட்டம் 1 லித்தியம் தவிர்ந்த கார்பனேட்டுகள். ஆகவே அவை வெப்பப்பிரிகைக்கு உட்பட்டு கார்பனேட்டுகளாகவும் CO2 வாயுவாகவும் நீராகவும் பிரிகை அடைகின்றது. கூட்டம் 2 என்கின்ற போது அவற்றின் இரு கார்பனேட்டுகள் நீர்க்கரைசல் நிலையிலேயே காணப்படுகின்றன. நீர்க்கரைசல் நிலையிலே காணப்படுகின்ற கார்பனேட்டுகள் வெப்பப்பிரிகைக்கு உட்பட்டு கார்பனேட்டுகளாகவும் அவை மேலதிகமான வெப்பப்பிரிகைக்கு உட்பட்டு அவற்றின் ஆக்சைடுகளாகவும் CO2 வாயுவாகவும் மாற்றம் அடைகின்றது. ஆகவே எங்களுக்கு இங்கு இரு கார்பனேட்டுகள் இந்த வெப்பப்பிரிகை கேட்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த வெப்பப்பிரிகையை இப்போது அவதானிப்போம். கூட்டம் 1 சோடியம் பைகார்பனேட் சோடியம் கார்பனேட்டாகவும் CO2 ஆகவும் நீராகவும் பிரிகை அடைகின்றது. மெக்னீசியம் கார்பனேட் பைகார்பனேட் மெக்னீசியம் ஆக்சைடாகவும் CO2 ஆகவும் நீராகவும் பிரிகை அடைகின்றது. அலுமினியம் பைகார்பனேட் அலுமினியம் ஆக்சைடாகவும் CO2 ஆகவும் நீராகவும் பிரிகை அடைகின்றது. இப்பொழுது இந்த கார்பனேட்டுகளின் வெப்ப பிரிகையை நாங்கள் கவனிக்கின்ற போது மாணவர்களே, கூட்டம் 2 கூட்டம் 2 கூட்டம் 1 கூட்டம் 2 மற்றும் கூட்டம் 3 மூலகங்கள் தொடர்பான கூட்டம் 13 மூலகங்கள் தொடர்பான வெப்ப பிரிகைகளின் ஒப்பீடுகளை
அவற்றின் இரு கார்பனேட்டுகளின் வெப்பப்பிரிகை ஒப்பீடுகளை தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து A, B, D ஆகியவற்றின் ஐதரோக்சைட்டுகளின் வெப்பப்பிரிகைக்கான தாக்கங்கள் யாவை என்று கேட்கப்படுகின்றது. ஐதரோக்சைட்டுகள் என்கின்ற போது கூட்டம் 1 ஐதரோக்சைட்டுகளில் லித்தியம் தவிர்ந்த ஏனைய மூலக ஐதரோக்சைட்டுகள் வெப்பப்பிரிகைக்கு உட்படுவது இல்லை. அதேபோல் கூட்டம் 2 மூலக ஐதரோக்சைட்டுகள் வெப்பப்பிரிகைக்கு உட்பட்டு ஆக்சைட்டாகவும் நீராகவும் மாற்றமடைகின்றது. அதேபோல் கூட்டம் 3 மூலகங்களும் கூட்டம் 13 மூலகத்திலே அலுமினியத்தினுடைய ஐதரோக்சைடு அலுமினியம் ஆக்சைட்டாகவும் நீராகவும் மாற்றமடையும். இப்பொழுது நாங்கள் அந்த விடைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். கூட்டம் 1 லித்தியம் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் வெப்பப்பிரிகைக்கு உட்படாது. எனவே சோடியம் வெப்பப்பிரிகைக்கு உட்படுவதில்லை. மெக்னீசியம் ஐதரோக்சைடு என்கின்ற போது மெக்னீசியம் ஆக்சைடாகவும் நீராகவும் வெப்பப்பிரிகைக்கு உட்படும். இந்த தாக்கங்களில் பொதுவாக நாங்கள் வெப்பப்பிரிகை என்கின்ற போது வாயு நிலை விளைவாக நீராவி பெறப்படுகின்றது. திண்ம நிலையிலே மெக்னீசியம் ஆக்சைடு பெறப்படுகின்றது. அதேபோல் அலுமினியம் ஐதரோக்சைடு வெப்பப்பிரிகைக்கு உட்படுத்துகின்ற போது அலுமினியம் ஆக்சைடு திண்ம நிலையிலும் நீர் என்பது வாயு நிலையிலும் பெறப்படுகின்றது. பொதுவாக தாக்கங்களில் பௌதிக நிலைகள் தெளிவாக குறிப்பிடப்படுதல் அவசியம். வெப்பப்பிரிகை என்கின்ற போது அந்த திண்மமாக என்ன விளைவுகள் கிடைக்கின்றன, வாயுக்களாக என்ன விளைவுகள் கிடைக்கின்றது என்பதை நாங்கள் குறித்து காட்டுதல் அவசியமாகும். அடுத்து A, B, D ஆகியவற்றின் நைட்ரேட்டுகளின் வெப்பப்பிரிகை தாக்கங்கள் யாவை? இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்ற தாக்கங்கள் வெப்பப்பிரிகை சம்பந்தமானவை. முதலாங்கூட்டம் என்கின்ற போது முதலாங்கூட்ட நைட்ரேட்டுகள் லித்தியம் தவிர்ந்த முதலாம் கூட்ட நைட்ரேட்டுகள் அவற்றின் நைட்ரைட்டுகளாகவும் ஒட்சிசன் வாயுவாகவும் பிரிகை அடையும். லித்தியம் கூட்டம் 2 போல் மூலவிட்ட தொடர்பின் அடிப்படையிலே கூட்டம் 2 போலான வெப்பப்பிரிகையை காண்பிக்கக்கூடியது. அதேபோல் இரண்டாம் கூட்ட நைட்ரேட்டுகள் என்கின்ற போது அந்த மூலக ஆக்சைட்டுகளையும் NO2 வாயுவையும் ஒட்சிசன் வாயுவையும் கொடுக்கக்கூடியவை. இங்கு 2 வாயுக்கள் வெளியேற்றப்படுகின்றது, NO2O2. கூட்டம் 13 என்கின்ற போது அலுமினியம் கூட்டம் 2 போலான வெப்பப்பிரிகையை காண்பிக்கின்றது. இங்கு கூட்டம் 1 மூலகங்கள் அவற்றின் நைட்ரைட்டுகளாகவும் ஒட்சிசன் வாயுவாகவும் பிரிகை அடைகின்றன. ஆகவே சோடியம் NaNO3 வெப்பப்பிரிகைக்கு உட்பட்டு NaNO2 ஆகவும் O2 ஆகவும் பிரிகை அடையும். பொதுவாக நாங்கள் இந்த ஒட்சிசன் வாயு தயாரிப்புக்கான ஒரு தாக்கமாக கூட இந்த தாக்கத்தை கருதுகின்றோம். ஆனால் NaNO3 நேரடியாக வெப்பமேற்றுவது அபாயகரமானது, வெடித்தலை நிகழ்த்தக்கூடியது. இப்பொழுது நாங்கள் தாக்கங்களை பார்ப்போம். முதலாவது சோடியம் நைட்ரேட் NaNO2 ஆகவும் O2 ஆகவும் பிரிகை அடைகின்றது. இரண்டாவது மெக்னீசியம் நைட்ரேட் மெக்னீசியம் ஆக்சைடாகவும் NO2 ஆகவும் O2 வாயுவாகவும் பிரிகை அடைகின்றது. இங்கும் பௌதிக நிலைகளிலே மெக்னீசியம் ஆக்சைடு திண்மம் NO2 வாயு நிலையிலும் O2 வாயு நிலையிலும் காணப்படும். அதேபோல் அலுமினியம் நைட்ரேட்டுக்கான வெப்பப்பிரிகையிலே அலுமினியம் ஆக்சைடு NO2 வாயு ஒட்சிசன் பெறப்படுகின்றது. அடுத்த கேள்வி, A, B, D ஆகியவற்றின் பயன்கள் ஒவ்வொன்று வீதம் தருக. இப்ப சோடியத்தை பற்றி கேட்கப்படுகின்றது. சோடியம் பொதுவாக ஒரு தாக்கவீறு கூடிய மூலகம். ஆனால் இந்த அணுமின் உலைகளிலே குளிர்த்தியாக இந்த சோடியம் பயன்படுத்தப்படுகின்றது. இலகுவில் மடிப்படையக்கூடிய மின்வடங்கள் பிளெக்சிபிள் வயர்கள் தயாரிப்பதற்கு இந்த சோடியம் உலோகம் பயன்படுத்தப்படுகின்றது. மற்றும் நாங்கள் இந்த சோடியம் லேம்ப் எனப்படுகின்ற மஞ்சள் நிறமான ஒளிக்கதிரை ஆய்வுகூடங்களிலே உற்பத்தி செய்வதற்காக மஞ்சள் நிற கட்புல ஒளியிலே மஞ்சள் நிற ஒளியை உற்பத்தி செய்வதற்காக சோடியம் லேம்பிலும் இந்த சோடியம் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இது சோடியத்தினுடைய பயன்களாக நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்து மெக்னீசியம் என்கின்ற போது மெக்னீசியம் பொதுவாக தாக்குதிறன் கூடிய மூலகம், மின்னிரசாயன தொடரிலே ஐதரசனுக்கு மேலே காணப்படுகின்ற மூலகம். அப்ப துருப்பிடித்தலை தடுப்பதற்காக கேதோட் பாதுகாப்பு முறையிலே நாங்கள் இங்கு மெக்னீசியத்தை இரும்புடன் சேர்த்து மெக்னீசியத்தை வைக்கின்ற போது அங்கு இரும்பிலும் பார்க்க மெக்னீசியம் மின்னிரசாயன தொடரிலே மேலே காணப்படுகின்றபடியால் மெக்னீசியம் விரைவாக ஒட்சியேற்றம் அடையும். மெக்னீசியம் விரைவாக ஒட்சியேற்றம் அடைகின்ற காரணத்தினாலே மெக்னீசியம் அனோடாகவும் இரும்பு கேதோடாகவும் தொழிற்பட்டு இரும்பு பாதுகாக்கப்படுகின்றது. இதை நாங்கள் சொல்லுவோம் கேதோட் பாதுகாப்பு முறை என்று சொல்லுவோம். அதேபோல் இந்த மெக்னீசியம் இந்த மெக்னீசிய பால் தயாரிப்புகள் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ துறைகளிலும்
இந்த மெக்னீசிய உலோகம் பயன்படுத்தப்படுகின்றது. மூன்றாவதாக டி என்கின்ற மூலகம் அலுமினியம். அலுமினியத்தை பொதுவாக நாங்கள் எமது சூழலிலே பயன்படுத்தப்படுகின்ற மின் கம்பங்களிலே இருக்கின்ற வயர்கள் எல்லாமே அலுமினியத்தால் மேற்கொள்ளப்பட்டவை, மின்னை கடத்தக்கூடியது, மலிவான உலோகம். ஆகவே மின் வடங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகின்றோம், சமையல் பாத்திர உற்பத்திக்கு பயன்படுத்துகின்றோம், மற்றும் இயந்திர வாகன உடற்பகுதிகளை தயாரிப்பதற்கு பாரங்குறைந்த மூலகமான இந்த அலுமினியம் பயன்படுத்தப்படுகின்றது. உறுதியான மூலகமாகவும் காணப்படுவதனால் கலப்புலோகங்கள் தயாரிப்பில் இந்த அலுமினியம் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே இது இந்த மூலகங்கள் தொடர்பான அவற்றின் பிரயோகங்களாக காணப்படுகின்றது. வினாவை கவனிப்போம். கலப்புலோகம் ஒன்று சோடியம் அலுமினியம் என்பவற்றினை மட்டும் கொண்டுள்ளது. இதில் திணிவு வீதமாக 86% சோடியம் காணப்படுகின்றதாம். ஆகவே ஒரு கலப்புலோகம் என்று சொல்கின்ற போது 2 உலோகங்களை கலந்து மேற்கொள்ளப்படுகின்றது. 86% சோடியமாக இருக்கின்ற போது மற்ற 14% அலுமினியமாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இதிலே ஒரு 100 கிராம் திணிவை எடுக்கின்ற போது அந்த 100 கிராம் திணிவிலே 86 கிராம் சோடியமாகவும் ஏனைய 14 கிராம் அலுமினியமாகவும் காணப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு நாங்கள் ஒரு 100 கிராம் உலோகத்தை கருதி அதிலே உள்ள அலுமினியத்தினதும் அதில் உள்ள சோடியத்தினதும் திணிவுகளை கணித்தல் அவசியமாகும். ஆகவே நாங்கள் இப்பொழுது இந்த கணித்தலை அவதானிப்போம். இங்கே எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா சோடியத்தின் மூல்பின்னம் கேட்கப்படுது. ஒரு கலப்புலோகத்திலே சோடியத்தினுடைய மூல்பின்னம், இது இரசாயன கணித்தலுக்குள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதாவது மூல்பின்னம் என்கின்ற போது மொத்த மூலின் மேல் சோடியத்தினுடைய மூல். ஆகவே சோடியத்தினுடைய மூலை கணிக்க வேண்டும், அலுமினியத்தினுடைய மூலை கணிக்க வேண்டும், மொத்த மூலின் மீது சோடியத்தினுடைய மூலை இடுவதன் மூலம் மூல்பின்னத்தை கணிக்க முடியும். ஆகவே எங்களுக்கு சோடியத்தினுடைய மூல்பின்னம் கேட்கப்படுகின்ற காரணத்தினால் நாங்கள் இரண்டினுடைய மூலையும் இங்கு கணித்தல் அவசியம். ஆகவே சோடியத்தினுடைய திணிவாக 86 கிராமும் அலுமினியத்தினுடைய திணிவாக 14 கிராமும் காணப்படுகின்றது. ஆகவே சோடியத்தினுடைய மூலர் திணிவால் வகுக்கின்ற போது சோடியத்தினுடைய மூல் எண்ணிக்கை 3.739 மூலாக பெறப்படுகின்றது. அதேபோல் அலுமினியத்தினுடைய திணிவை நாங்கள் அவருடைய மூலர் திணிவினால் வகுக்கின்ற போது எங்களுக்கு 0.519 மூல் பெறப்படுகின்றது. ஆகவே நாங்கள் மூல் பின்னம் கணிக்கின்ற போது மொத்த மூல் 3.739 0.519 அதனை கூட்டி அதன் மீது சோடியத்தினுடைய மூலை நாங்கள் பிரதியிட வேண்டும். இங்கு நீங்கள் இந்த கணித்தல்களை செய்கின்ற போது அந்த கணித்தலுக்கான கோவைகள் தெளிவாக குறிப்பிடப்படுதல் அவசியம். அந்த கோவைகளில் உங்கள் மியூல் எண்ணிக்கைகள் பிரதியிடப்பட்டு அவற்றுக்கான அலகுகள் சரியாக பிரதியிடப்படுதல் அவசியம். பிரதியிடப்பட்டு இறுதியிலே அதற்கான அலகு கொடுக்கப்படுதல் வேண்டும். இங்கு மூல் பின்னம் என்கின்ற போது மூல் மேலும் கீழும் உள்ள மூல் அலகுகள் வெட்டுப்படுவதனால் மூல் பின்னத்திற்கு அலகுகள் கிடையாது. ஆகவே எங்களுக்கு சோடியத்திற்கான மூல் பின்னமாக 0.878 பெறப்படுகின்றது. எனவே இங்கு நாங்கள் அலுமினியத்தினுடைய மூல் பின்னத்தையும் கணிக்க முடியும். 1 0.78 கணிக்கின்ற போது அலுமினியத்தின் மூல் பின்னம் பெறப்படுகின்றது. எங்களுக்கான கேள்வி சோடியத்தினுடைய மூல் பின்னம். ஆகவே சோடியத்தின் மூல் பின்னம் 0.878 ஆக அமைகின்றது. அடுத்த வினா, இக்கலப்புலோகத்தின் 100 கிராமை மிகை நீரில் இடும்போது உருவாகும் வாயுவின் STP கனவளவு யாது என கேட்கப்படுகின்றது. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் பிரஷர் STP நியம நிபந்தனையில் அதன் கனவளவு. நியம நிபந்தனையில் மூலர் கனவளவு 22.4 டெசிமீட்டர் கியூப் என நாங்கள் கற்றிருக்கின்றோம். ஆகவே இங்கு கனவளவு கேட்கப்படுகின்றது. ஆகவே தாக்கம் கலப்புலோகம் 100 கிராம் மிகை நீரில் இடுகின்ற போது இந்த கலப்புலோகத்திலே இருக்கின்ற அலுமினியம் சோடியம் நாங்கள் முன்னர் கற்றிருந்தோம் யார் நீருடன் தாக்கமடையும் என்கின்ற போது இங்கு சோடியம் நீருடன் தாக்கமடையும். சோடியம் நீருடன் தாக்கமடைந்து சோடியம் ஹைட்ராக்சைடினை கொடுக்கும். அலுமினியம் நீருடன் தாக்கத்தில் ஈடுபடுவது இல்லை. எனவே இந்த கணித்தலை நாங்கள் செய்கின்ற போது சில விடயங்களை தெளிவாக அவதானித்தல் வேண்டும். இந்த கணித்தலிலே ஒரு சிறு தவறு உள்ளது. நாங்கள் கணித்தல் செய்கின்ற போது சிறு தவறு உள்ளது. அது உங்களுக்காகத்தான் அந்த தவறு விடப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, நீங்கள் அதை கவனிக்கின்ற போது அந்த தவறு என்ன என்பதை உணர வேண்டும். இப்பொழுது நாங்கள் கணித்தலுக்கு செல்வோம். சோடியம் நீருடன் தாக்கமடைந்து சோடியம் ஹைட்ராக்சைடாகவும் ஐதரசன் வாயுவாகவும் மாற்றமடைகின்றது.
ஆகவே எங்களுக்கு சோடியத்தினுடைய மூல் தெரியும். பீசமான விகிதங்களின் அடிப்படையில் ஐதரசனுடைய மூல் எண்ணிக்கையை கணிக்க முடியும். மூல் எண்ணிக்கை கணிக்கப்பட்டால் அங்கு ஐதரசன் வாயுவினுடைய கனவளவை கணிக்க முடியும். ஆகவே மேலே தரப்பட்ட இரு தாக்கத்தை கவனியுங்கள். அந்த தாக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் ஐதரசன் வாயுவினுடைய கனவளவை துணிவோம். இப்பொழுது பாருங்கள், பீசமான விகிதம் சோடியத்திற்கு ஐதரசனுக்கான பீசமான விகிதம் 2:1. ஆகவே நாங்கள் இந்த திரையிலே கவனிக்க முடியும். சோடியத்தினுடைய மூலை 2ஆலே வகுத்து மூலர் கனவளவினால் பெருக்குகின்றோம். 22.4 டெசிமீட்டர் கியூப் மூல் -1. ஒரு மூலுக்கான கனவளவு 22.4. ஆகவே அந்த மூலை கனவளவால் பெருக்கி எங்களுக்கு பெறப்படுகின்ற விடை 41.877 டெசிமீட்டர் கியூப். நாங்கள் இந்த கணித்தலிலே ஒரு தவறு இருக்கின்றது என குறிப்பிட்டோம். அதை நீங்கள் தான் கண்டுகொள்ள வேணும். இப்பொழுது இந்த 41.87 டெசிமீட்டர் கியூப் என எங்களுக்கு கனவளவு கிடைக்கின்றது. இது சரியா தவறா என்பது நீங்கள் யோசித்து கண்டுபிடிக்க வேண்டும். இந்த தாக்கங்கள் என்கின்ற போது சில தாக்கங்களை எம்மால் நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் சில தாக்கங்கள் மறைமுகமாக நிகழக்கூடியவை. வினாவிலே கேட்கப்பட்டது போல் அந்த தாக்கங்களை நாங்கள் எதிர்வு கூற முடியாது. ஆகவே இங்கு இவ்வாறு அமைகின்றது. நாங்கள் இனி அடுத்த விடயத்துக்கு செல்வோம். 100 கிராம் கலப்புலோகத்தை மிகை நீரில் இடும்போது உருவாகும் வாயுவின் எஸ்டிபி கனவளவு 41.877 டெசிமீட்டர் கியூப். அதே விடயம்தான் வருகின்றது. ரைட். இப்பொழுது உங்களுக்கு ஒரு தகவல் வழங்கப்படுகின்றது. தங்கள் விடை தவறானது, மீண்டும் முயற்சிக்கவும். இது உங்கள் கவனத்தை இங்கே திசை திருப்புவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு விடயம். ஆகவே நீங்கள் கவனிக்க வேண்டும். சொல்லிக்கொண்டு போகின்ற போது அதிலே என்ன தவறு இருக்கின்றது என்பது. ரைட், நாங்கள் அந்த தவறுக்கு வருவோம், என்ன தவறு என்று சொல்லி. இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், சோடியம் நீருடன் தாக்கமடைந்து NaOH-னையும் ஐதரசன் வாயுவினையும் உருவாக்குகின்றது. அலுமினியம் நீருடன் தாக்கமில்லை என குறிப்பிடுகின்றோம். ஆனால் நாங்கள் இதற்கு முன்னர் கற்ற விடயங்கள், இன்று கற்ற விடயங்களிலே ஒரு சந்தர்ப்பத்தில் அலுமினியம் சோடியம் ஐதரோக்சைடுடன் தாக்கமடையும் என குறிப்பிட்டிருந்தோம். அலுமினியம் ஒரு ஈரியல்பு உலோகம். ஆகவே அது காரத்துடன் தாக்கம் அடையும் என குறிப்பிட்டிருந்தோம். ஆகவே இங்கு உருவாகின்ற இந்த சோடியம் ஐதரோக்சைடு நிச்சயமாக அந்த கலப்புலோகத்திலே இருக்கின்ற அலுமினியத்துடன் தாக்கம் அடையும். அவ்வாறு தாக்கம் அடைகின்ற போது அந்த தாக்கத்திலும் நாங்கள் ஐதரசன் வாயு உற்பத்தி செய்வதை அவதானித்திருக்கின்றோம். சோடியம் ஐதரோக்சைடு அலுமினியத்துடன் தாக்கம் அடைந்தும் ஐதரசன் வாயு பெறப்படுகின்றது. ஆகவே இப்பொழுது நீங்கள் இந்த தாக்கத்தை அவதானிக்க முடியும். ஆகவே ஒரு கணித்தலை செய்கின்ற போது வேகமாக நாங்கள் முடிவெடுக்க முடியாது. அந்த கணித்தல்ல இருக்க போற ஒவ்வொரு தாக்கத்தையும் இனங்கண்டு அந்த தாக்கங்களை நாங்கள் குறிப்பிடுதல் அவசியம். ஆகவே இது முதலாவது பார்த்த தாக்கம், ஐதரசன் வாயு பெறப்படுகின்றது. அலுமினியம் நீருடன் தாக்கமில்லை, ஆனால் அலுமினியம் இங்கு உருவாகிய NaOH உடன் தாக்கமடைந்து அலுமினியமும் ஐதரசன் வாயுவை தோற்றுவிக்கின்றது. ஆகவே நாங்கள் ஐதரசன் வாயுவை கருதுகின்ற போது இந்த ஐதரசன் வாயுவையும் கருத வேண்டும். அலுமினியத்தினால் உருவாக்கப்பட்ட ஐதரசன் வாயுவையும் கருதுதல் அவசியமாகும். ஆகவே நாங்கள் இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது உங்கள் திரையிலே சோடியத்தின் மூல் ஆரம்பத்தில் கண்டிருந்தோம் 3.739 மூல். அலுமினியத்தினுடைய மூல் 0.519. ஆகவே சோடியத்தால் உருவாக்கப்பட்ட ஐதரசனின் மூல் சோடியத்தினுடைய அரை பங்காகவும் அலுமினியத்தினால் உருவாக்கப்பட்ட ஐதரசனின் மூல் 3/2 பங்காகவும் பெறப்படுகின்றது. ஆகவே அதை நாங்கள் இந்த கோவையினால் காண்பிக்க முடியும். சோடியத்தினுடைய மூலை 2ஆலே வகுக்கின்றோம் பீசமான விகிதத்தின் அடிப்படையில். அதேபோல் அலுமினியத்தினுடைய மூலை 3/2 பங்கினால் பெருக்கி அதற்கான மூலை பெற்றுக் கொள்கின்றோம். ஆகவே மொத்த ஐதரசனுடைய மூல் பெறப்படுகின்றது. அந்த மூலை நியம மூலர் கனவளவினாலே பெருக்குவதனூடாக எங்களுக்கான எஸ்டிபி கனவளவை துணிகின்றோம். ஆகவே இங்கே கவனிக்க முடியும். ஆகவே பெறப்படும் விடை 3.739. அதை அரையால் பெருக்குகின்றோம். 0.519 அதை 3/2 பெருக்குகின்றோம். இதை சுருக்கி எங்களுக்கு பெறப்படும் கனவளவு 59.3152 பெறப்படுகின்றது. இதுவே இந்த ஐதரசன் வாயு, வெளியேற்றப்பட்ட ஐதரசன் வாயுவின்
கனவளவு ஆகும். ஆகவே மாணவர்களே, இந்த ஒரு கலப்புலோகம் என்கின்ற போது சில மூலகங்கள் நேரடியான தாக்கங்களை காண்பிக்கும், சில மூலகங்கள் அங்கு உருவாகின்ற விளைவுகளோடும் தாக்கங்களை காண்பிக்கும். அதை நாங்கள் சரியாக இனங்கண்டு தாக்கத்தை எதிர்வு கூறுதல் அவசியமாகும். ஆகவே இவ்வாறாக நீங்கள் அந்த எதிர்பார்ப்பு உங்கள் வினாவை நீங்கள் ஆரம்பத்திலே அந்த சோடியத்துடனான தாக்கத்தை நீங்கள் எதிர்வு கூறி இருந்தீர்களானால் உங்கள் கற்றல் வழி சரியானது. ஆகவே நீங்கள் அதை சரியாக தொடர வேண்டும். கேள்விகளை செய்கின்ற போது அதற்கான இடையூறுகளை நீங்கள் களைந்து கொள்ள முடியும். அசேதன ரசாயனம் என்பது மிக இலகுவான பாடம். அதனூடாக உங்கள் நேரத்தை ஒரு பரீட்சையிலே மீதப்படுத்தி கொள்ள முடியும். இப்பொழுது மாணவர்களே, நாங்கள் ஒரு அசேதன ரசாயனம் தொடர்பான ஒரு கேள்வி 2014ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர் கேள்வியாக வரப்பட்ட கேள்வியை இப்பொழுது பார்ப்போம். ஏ தொடக்கம் இ வரையில் பெயரிடப்பட்ட சோதனை குழாய்களில் மெக்னீசியம் நைட்ரேட், சோடியம் கார்பனேட், பொட்டாசியம் குளோரேட், சட்டன் SO4, லெட் நைட்ரேட் PbNO3 twice ஆகிய கரைசல்கள் ஒழுங்கு முறையில் இன்றி அடங்கியுள்ளன. ஒவ்வொரு கரைசலினதும் வேறாக்கப்பட்ட பகுதிகளுக்கு பேரியம் குளோரைட்டையும் ஐதான அமோனியம் ஹைட்ரோக்சைடு கரைசல்களையும் தனித்தனியாக சேர்க்கப்பட்டன. அவதானிப்புகள் கீழே உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. அப்போ அட்டவணையில அதற்கான அவதானிப்புகள் தரப்பட்டிருக்கு. இப்பொழுது நீங்கள் இந்த அட்டவணையை பார்க்க முடியும். உங்களுக்கு வசதியாக இந்த திரையிலே மேலே காண்பிக்கப்படுகிறது என்னென்ன சேர்வைகள் தரப்பட்டிருக்கின்றன. மெக்னீசியம் நைட்ரேட், சோடியம் கார்பனேட், பொட்டாசியம் குளோரைட், சிங்க் சல்பேட், லெட் நைட்ரேட். அப்ப இதிலே நாங்கள் தனித்தனியாக செய்ய போகின்றோம். ஒவ்வொரு ABCD என தரப்பட்டிருக்கின்றது. இது A என்ன சேர்வை, B என்ன சேர்வை என இனங்காணுதல் அவசியம். இப்பொழுது நாங்கள் முதலாவது விடயத்துக்கு வருவோம். A என்பது வெந்நீரில் கரையத்தக்க ஒரு வெண்ணிற வீழ்படிவு. இப்ப நாங்கள் பேரியம் குளோரைட்டை இந்த 5 டெஸ்ட் டியூபுக்கு இருக்க போற ஒவ்வொரு கரைசலுக்குள்ளையும் சேர்க்க போகின்றோம். அப்ப சேர்க்கும் போது வெந்நீரில் கரையத்தக்க ஒரு வெண்ணிற வீழ்படிவு என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் வீழ்படிவுகள் படிக்கின்றோம். அதாவது வெந்நீரில் கரையத்தக்க வீழ்வடிவு என்கின்ற போது அது லெட் ஈயத்தினால் உருவாக்கப்படுகின்ற வீழ்வடிவு. லெட்டினுடைய ஏலைட்டுக்கள் பொதுவாக வெந்நீரில் கரையத்தக்க வீழ்வடிவை கொடுக்கக்கூடியவை. ஆகவே வெந்நீரில் கரையத்தக்க வீழ்வடிவு என்கின்ற போது அப்ப லெட் ஈயத்தினுடைய சேர்வைகளாக இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். ரைட், நாங்கள் அதில் இரண்டாவது உதாரணத்துக்கு செல்வோம். ஐதான அமோனியம் ஹைட்ரோக்சைடுடன் ஒரு வெண்ணிற வீழ்வடிவை கொடுக்கும். இப்ப வெண்ணிற வீழ்வடிவு என்கின்ற போது இப்ப இதற்குள்ளே தரப்பட்ட சேர்வைகளில் வெண்ணிற வீழ்வடிவை கொடுக்கக்கூடியவை என்கின்ற போது இந்த ஈய நைட்ரேட் தான் வெண்ணிற வீழ்வடிவை கொடுக்கும், PbOH twice. அப்ப இந்த கேள்வியை நாங்கள் பார்க்கின்ற போது பேரியம் குளோரைட்டினாலும் அங்கு வீழ்வடிவு உருவாக வேண்டும், அமோனியம் ஹைட்ரோக்சைடினாலும் வீழ்வடிவு உருவாக்கப்பட வேண்டும். இங்கு சட்டன் SO4 அமோனியம் ஹைட்ரோக்சைடு கரைசலுடன் வெள்ள வீழ்வடிவை கொடுக்கும். அப்ப இதிலே சாத்தியப்பாடு சட்டன் SO4க்கும் இருக்கலாம், ஆனால் PbNO3 twiceக்கும் இருக்கின்றது. ஆனால் முதலாவது சாத்தியப்பாடு வெந்நீரில் கரையத்தக்க ஒரு வெண்ணிற வீழ்வடிவு என்கின்ற போது எங்களுக்கு இங்கு சட்டனால் உருவாக்கம், சட்டன் இங்கு வெண் வீழ்வடிவை தோற்றுவிக்காது. ஆகவே எங்களுக்கு PbNO3 கரைசல் தான் இங்கு வீழ்வடிவை தோற்றுவிக்க கூடியது. இங்கு மாணவர்களே மெக்னீசியம் நைட்ரேட்டும் அமோனியம் ஹைட்ரோக்சைடுடன் வீழ்வடிவை கொடுக்கின்றது. ஆகவே இங்கு இந்த பக்கத்தில் எங்களுக்கு 3 சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. இங்கு பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரே ஒரு சாத்தியப்பாடு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த ஒரே ஒரு சாத்தியப்பாட்டினை வைத்து இந்த முதலாவதாக வர வேண்டிய உப்பு ஈயத்தில் லெட் நைட்ரேட்டாக கருத முடியும். PbCl2ஐ கொடுக்கின்றபடியால் அங்க PbNO3ஐ நாங்கள் தேர்வு செய்ய முடியும். ஆகவே முதலாவது கேள்விக்கான அந்த விடையை நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக உள்ளது. இரண்டாவது படிமுறையை பார்ப்போம். ஐதான HCl கரையாத ஒரு வெண்ணிற வீழ்வடிவு. ஐதான HCl கரையாத வெண்ணிற வீழ்வடிவு என்றால் இங்கு குளோரினுடன் ஒரு வீழ்வடிவை கொடுக்க வேண்டும். ஆகவே இங்கு ஐதான HCl கரைய வேண்டும் என்று சொன்னால் பேரியம் குளோரைட்டை சேர்க்க ஒரு வீழ்வடிவை கொடுக்கணும் என்றால் இங்க பாருங்கள், இதுல இருக்கிற கட்டியன்கள்
இதுல இருக்கும் கட்டியன்கள் இந்த குளோரினுடன் வீழ்வடிவை கொடுக்க மாட்டாது. அப்படி கொடுக்க வேணுமாயின் EM கொடுக்க வேணும். ஆனால் அவர் நாங்கள் தெரிவு செய்துள்ளோம். ஆகவே இரண்டாவது படிமுறையில் இந்த குளோரினுடன் மெக்னீசியம் வீழ்வடிவை கொடுக்காது, சோடியம் வீழ்வடிவை கொடுக்காது, பொட்டாசியம் வீழ்வடிவை கொடுக்காது, நாகம் வீழ்வடிவை கொடுக்காது. ஆகவே நாங்கள் மாறி பார்க்க வேண்டும். இந்த பேரியம் இங்கு இருக்கின்ற ஏதாவது உப்புக்களுடன் வீழ்வடிவை கொடுக்குமா என்று சொல்லி அப்படி பார்க்கின்ற போது எங்களுக்கு பேரியம் கார்பனேட், பேரியம் சல்பேட் போன்ற வீழ்வடிவுகள் இங்கு பெறப்படலாம். ஐதான HCl உடன் இவ்வாறான வீழ்வடிவுகள் பெறப்படலாம். ஆனால் HCl-இல் கரையாத ஒரு வெண்ணிற வீழ்வடிவு. இங்கு கார்பனேட் மென் அமில மூலிகம் H+ஐ பெற்று CO2ஆக மாற்றம் அடையும். ஆகவே இங்கு நாங்கள் இந்த வீழ்வடிவை குறிப்பிட முடியாது. ஆகவே எங்களுக்கு இங்கு பேரியம் சல்பேட் தான் ஐதான அமிலங்கள்ல கரையாத ஒரு வெண்ணிற வீழ்வடிவு. ஆகவே பேரியம் சல்பேட் என்பது பெறப்படுகின்றது. அடுத்து நாங்கள் இங்காலே பார்ப்போம் அடுத்த விடயத்தை. ஐதான அமோனியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் சேர்க்கின்ற போது மிகை அமோனியாவில் கரையத்தக்க ஒரு வெண்ணிற வீழ்வடிவு பெறப்படுகின்றது. கவனியுங்கள், இதிலே பேரியம் கார்பனேட். ஆகவே எங்களுக்கு நாங்கள் இதில் தெரிவு செய்ய வேண்டிய ரெண்டு உப்புக்கள், ஒன்று சோடியம் கார்பனேட், மற்றது சட்டன் சல்பேட். ரைட். அப்ப இவருடன் உருவாக போற வீழ்வடிவுகள். அப்ப நாங்கள் இதுல தெரிவு செய்கிற உப்புக்களாக நாங்கள் யாரை குறிப்பிடலாம்? சோடியம் கார்பனேட்டையும் மற்றும் சட்டன் SO4 குறிப்பிடலாம். ஆகவே சட்டன் SO4 சேர்க்கைக்க பேரியம் சல்பேட் பெறப்படுகின்றது. சோடியம் கார்பனேட் சேர்க்கைக்க பேரியம் கார்பனேட் பெறப்படுகின்றது. இப்பொழுது மிகை அமோனியம் ஹைட்ரோக்சைடில் கரையத்தக்க ஒரு வெண்ணிற வீழ்வடிவு என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு தெரியும், இப்ப இதிலே பாருங்கள், சோடியத்துடன் அமோனியம் ஹைட்ரோக்சைடில் வீழ்வடிவு பெறப்படாது. ஆனால் சட்டன் அமோனியம் ஹைட்ரோக்சைடுடன் சட்டன் OH2 எனப்படுகின்ற வீழ்வடிவை தோற்றுவிக்கும். இந்த வீழ்வடிவு மிகை அமோனியா ஹைட்ரோக்சைடில் கரைந்து சிக்கல் அயனை தோற்றுவிக்கும். சட்டன் NH3 4 times 2+. ஆகவே இங்கு எங்களுக்கு சட்டன் என்கின்ற கற்றையன் அமோனியம் ஹைட்ரோக்சைடோட தாக்கமடையும். அது சட்டன் OH2 மிகை அமோனியம் ஹைட்ரோக்சைடு கரைசல்ல கரையும். ஆகவே நாங்கள் இதுல தெரிவு செய்யக்கூடிய உப்பாக யார் இருக்கின்றது என்றால் சட்டனை தெரிவு செய்ய முடியும். ஆகவே எங்களுக்கு இரண்டாவது உப்பாக நாங்கள் இங்கு சட்டனை தேர்வு செய்ய முடியும். சட்டனுக்குரிய விடையாக அமையும். ரைட். அடுத்து மூன்றாவது, ஐதான HCl கரையத்தக்க ஒரு வெண்ணிற வீழ்வடிவு. ஐதான HCl-இல் கரையத்தக்க ஒரு வெண்ணிற வீழ்வடிவு என்று சொல்லிக்க, இப்ப நாங்கள் இரண்டாவதில் எடுத்த விடையை மூன்றாவது விடையிலே ஒப்பிட முடியும். ஏனென்று சொன்னால் இங்கு பேரியத்தோடு தான், அங்க குளோரினோடு இந்த சேர்வைகள் வீழ்வடிவை தோற்றுவிக்காது. ஆகவே பேரியத்துடன் தான் இந்த வீழ்வடிவுகள் உருவாக்கப்பட வேணும். பேரியத்துடன் 2 உப்புக்கள் வீழ்வடிவை கொடுக்கின்றன. ஒன்று Na2CO3, மற்றது சட்டன் SO4. நாங்கள் சட்டன் SO4 இரண்டாவதிலே இனங்கண்டுள்ளோம். ஆகவே மூன்றாவது விடையாக இங்கு வர வேண்டியது பேரியம் கார்பனேட். பேரியம் கார்பனேட்டை கொடுக்கும் என்று சொன்னால் அங்க சோடியம் கார்பனேட் இருக்கணும். இந்த சோடியம் கார்பனேட் தான் இந்த பேரியம் கார்பனேட் என்ற வீழ்வடிவை கொடுக்கும். ஆகவே சோடியம் கார்பனேட்டை தெரிவு செய்யும். இதை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்காக இரண்டாவது படிமுறைக்கு செல்கின்றோம். இரண்டாவது படிமுறையிலே எங்களுக்கு ஒரு தெளிந்த கரைசல் பெறப்படுகின்றது. அமோனியம் ஹைட்ரோக்சைடுடன் தெளிந்த கரைசல் பெறப்படுகின்றது. அமோனியம் ஹைட்ரோக்சைடுடன் தெளிந்த கரைசல் என்று சொல்கின்ற போது அங்கு எந்த விதமான வீழ்வடிவுகளும் தோற்றுவிக்கப்படவில்லை. அப்ப Na2CO3 கரைசலுடன் நாங்கள் அமோனியம் ஹைட்ரோக்சைடு கரைசலை சேர்க்கின்ற போது அங்கு எந்த வீழ்வடிவும் தோற்றுவிக்கப்படாது, ஒரு வீழ்வடிவும் உருவாக்கப்படாது. ஆகவே இது ஒரு நீரிலே கரையக்கூடிய உப்பு. இதனுடன் நாங்கள் அமோனியம் ஹைட்ரோக்சைடை சேர்க்கின்ற போது அங்கு வீழ்வடிவுகள் தோற்றுவிக்கப்படாது. ஆகவே அது ஒரு தெளிந்த கரைசலை கொடுக்கும். ஆகவே Na2CO3 சரியானதாக அமையும். இதிலே நாங்கள் மற்ற உப்புக்களை தெரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வெண் வீழ்வடிவு HCl பேரியம் குளோரைட்டோட வெண் வீழ்வடிவை கொடுக்கும் என்றால் இதிலே 2 உப்பு தான் இருக்கு. பேரியத்தோட பேரியம் கார்பனேட், பேரியம் சல்பேட். ஆகவே இவரை தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நைட்ரேட்டுகள் எதுவுமே வீழ்வடிவுகள் அல்ல. ஆகவே நாங்கள் அதனையும் தேர்வு செய்ய வேண்டிய தேவை இல்லை. ஆகவே இங்கு சோடியம் கார்பனேட் பெறப்படுகின்றது. ரைட். அடுத்து நாங்கள்
டி என்கின்ற கரைசலை அவதானிப்போம். டி என்கின்ற போது எங்களுக்கு மேலதிகமாக KCl மெக்னீசியம் நைட்ரேட் காணப்படுகின்றது. பேரியம் குளோரைட்டுடன் ஒரு தெளிந்த கரைசல் பேரியம் குளோரைட்டோட வீழ்வடிவை கொடுக்கா என்று சொல்லப்படுகின்றது. இந்த நைட்ரேட்டுகள் பேரியத்துடன் வீழ்வடிவை கொடுக்காது. அதாவது மெக்னீசியம் நைட்ரேட் எந்த விதமான வீழ்வடிவையும் கொடுக்காது. பொட்டாசியம் குளோரைட் எந்த வீழ்வடிவையும் கொடுக்காது. ஆகவே இதுல நாங்க ரெண்டு உப்புக்களை சொல்ல முடியும். மெக்னீசியம் நைட்ரேட்டையும் குறிப்பிட முடியும், அதேபோல் பொட்டாசியம் குளோரைடினையும் குறிப்பிட முடியும். மற்ற பகுதியில் பார்க்கின்ற போது அமோனியம் ஹைட்ரோக்சைடுடன் ஒரு தெளிந்த கரைசல் என்று சொல்லப்படுகின்றது. அமோனியம் ஹைட்ரோக்சைடுடன் தெளிந்த கரைசல் என்ற போது இங்கு மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடாக வீழ்வடிவாகும். ஆகவே இதுல நாங்கள் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடை கருத முடியாது. ஆகவே எங்களுக்கு மெக்னீசியம் நைட்ரேட் பொட்டாசியம் குளோரைட் என்ற ரெண்டு உப்பில அமோனியம் ஹைட்ரோக்சைடோட மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவை தோற்றுவிக்கின்ற காரணத்தினால் இங்கு நாங்கள் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடை தேர்வு செய்ய முடியாது. ஆகவே எங்களுக்கு இங்கு கிடைக்கின்ற உப்பாக நாங்கள் நேரடியாக தேர்வு செய்யக்கூடிய உப்பு பொட்டாசியம் குளோரைட். அடுத்து இறுதிப்படிக்கு செல்வோம். இறுதிப்படியிலே ஒரு தெளிந்த கரைசல் என்கின்ற போது எங்களுக்கு நேரடியாக மெக்னீசியம் அங்க தெரிவு செய்யப்பட்டபடியால மிகுதி KCl எஞ்சுகின்றது. KCl இங்கு பயன்படுத்துகின்ற போது ஒரு தெளிந்த கரைசல் பெறப்படுகின்றதாம். KCl மன்னிக்கவும், இதுல KCl வராது, இங்க மெக்னீசியம் நைட்ரேட் தான் பெறப்படுகின்றது. KCl நாங்கள் மேலே தெரிவு செய்துள்ளோம். டி என்ற கரைசலிலே KCl தெரிவு செய்திருக்கின்றோம். ஆகவே இங்கு தெளிந்த கரைசல் என்கின்ற போது மெக்னீசியம் நைட்ரேட் பேரியம் குளோரைட்டுடன் சேர்க்கப்படும் போது தெளிந்த கரைசல், அங்கு எந்த வீழ்வடிவும் அவதானிக்க முடியாது. இங்கு அமோனியம் ஹைட்ரோக்சைடை சேர்க்கின்ற போது ஜெலட்டின் போன்ற ஒரு வெண்ணிறமான வீழ்வடிவு நாங்க மேல வெட்டி இருக்கிறோம் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு. ஆகவே அந்த வீழ்வடிவு தான் இங்க உருவாக்கப்படுது. ஆகவே இங்க மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு இங்க தான் உருவாக்கப்படுது. ஆகவே நாங்கள் இங்க மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடாக முடிவு செய்ய முடியும். இப்பொழுது மாணவர்களே, நாங்கள் இந்த தரப்பட்ட ஒவ்வொரு உப்பையும் மிகவும் ஒவ்வொரு தாக்கங்களை அறிந்திருக்கின்ற பொழுது அந்த உப்புக்கள் எது எது என்பதை தெளிவாக அவதானிக்க கூடியதாக உள்ளது. ஆகவே இந்த உப்புக்கள் இன்னொரு உப்புக்களுடன் சேருகின்ற போது என்ன வீழ்வடிவை தோற்றுவிக்கின்றது, என்ன வீழ்வடிவுகள் அமிலத்திலே கரையும் கரையாது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் அவசியம். இந்த வினா மிகவும் ஆறுதலாக செய்யப்பட்டிருந்தாலும் உங்கள் அறிவை பயன்படுத்தி நீங்கள் விரைவாக இதை செய்து முடிக்க வேண்டும். இந்த விடைகள் கண்டுபிடிப்பதை நீங்கள் ஒரு பயிற்சியாக செய்து அதனை கண்டுகொள்ள வேண்டும். ஆகவே எங்களுக்கு இப்பொழுது முதலாவதாக நாங்கள் ஈய நைட்ரேட்டை கண்டு இருக்கின்றோம். இரண்டாவதாக SO4 கண்டிருக்கின்றோம். மூன்றாவதாக நாங்கள் சோடியம் கார்பனேட்டை இனம் கண்டிருக்கின்றோம், அதாவது C சோடியம் கார்பனேட். நாலாவது பொட்டாசியம் குளோரைடை இனம் கண்டிருக்கின்றோம். ஐந்தாவது மெக்னீசியம் நைட்ரேட்டினை இனம் கண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த வீழ்வடிவுகள் தொடர்பான அறிவு, ஒரு கட்டியன் இன்னொரு அந்நியனுடன் சேர்ந்து எது வீழ்வடிவை உண்டாக்கும், அந்த வீழ்வடிவு அமிலங்களிலே எவ்வாறு கரையும் என்பதை நாங்கள் எதிர்வு கூற வேண்டும். இதிலே கவனியுங்கள் மாணவர்களே, இந்த கார்பனேட் மென் அமில மூலிகம் இலகுவாக H+ பெற்று H2CO3 மாற்றமடையும். அது CO2 வாயுவாகவும் நீராகவும் மாற்றமடையும். நைட்ரேட்டுகள் பொதுவாக வெண்ணமில மூலிகங்கள், சல்பேட்டுகள் வெண்ணமில மூலிகங்கள், குளோரைட்டுகள் வெண்ணமில மூலிகங்கள். ஆகவே இந்த வெண்ணமில மூலிகங்கள் சில அமில வீழ்வடிவுகளை கரைக்காது, அல்லது H+ ஏற்காதபடியால் நீர்க்கரைசலில் அந்த வீழ்வடிவுகள் கரையாது. இங்கு பேரியம் சல்பேட் ஒரு அமிலத்திலே கரையாத ஒரு வீழ்வடிவு, ஆனால் பேரியம் கார்பனேட் இலகுவாக கரையக்கூடியது. ரைட். இப்பொழுது நீங்கள் நாங்கள் இப்பொழுது செய்த வினாவிற்கான ஏதொடக்கம் ஈடு வரையான கரைசல்களை இனம் காண்க, பின்வரும் தாக்கங்களுக்கான சமப்படுத்திய இரசாயன சமன்பாடுகளை எழுதுக, வீழ்வடிவுகளை தோற்றுவிக்கும் எல்லா தாக்கங்களும் சமன்பாடுகளில் வீழ்வடிவுகளை ஒரு அம்புக்குறி மூலம் குறித்து காட்டுக, வீழ்வடிவு கரைவதுடன் சம்பந்தமான தாக்கங்களை எழுத சொல்லி இருக்கு. அப்ப இது கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் கண்டுகொண்ட பின்னர் இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் அளிக்க வேண்டும். இந்த கேள்வியிலே கொடுக்கப்படுற வீழ்வடிவுகள் தொடர்பான விடயங்கள் இங்கே குறிக்கப்படுதல் அவசியம்.
ஆகவே மாணவர்களே, இந்த அசேதன இரசாயனவியல் தொடர்பான இந்த பாடப்பரப்பிலே சில அசேதன இரசாயனவியல் வினாக்களை மிகவும் சுருக்கமாகவும் ஆழமாகவும் பார்த்திருக்கின்றோம். இதேபோல் வருகின்ற வினாக்களை நீங்கள் சரியாக இனங்கண்டு அதை செய்யும் திறனை பெற்றுக்கொள்வீர்கள் என நம்புகின்றேன். நல்லது மாணவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.